ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது ரிப்போர்ட் சொல்கிறேன் எப்படின்னு. ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ்ஸு. ஸோ நம்ம நவம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நவம்பர்லேருந்து கரெக்டாக ஸ்மூத்தாக போயிருந்தது. பிப்ரவரியில் தான் ஒரு சின்ன தடுமாற்றமாச்சு. இப்போ திருப்பி நிலைமைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஃபுல்லாக வந்து அக்கௌண்ட்டு ரிசீவ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அதை பாருங்கள், செட்டில்டு ப்ரைமரி அக்கௌண்ட்டு அந்த 10,600 பேலன்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ 10,300 திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்த ட்ரேடு க்ளோஸ் பண்ணேன். 16ஆந்தேதி ஒரு 26 ரூபாங்க. மொத்தம் 10,600 நேற்று அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ ஒன்றும் இல்லை இதில். இப்போ பிஎன்எல் பார்த்துடலாங்களா ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் பிஎன்எல்னு போனால் உங்களுக்கு காட்டும் 20 கம்பைனில் போய்ட்டு எக்யூட்டியை வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் டேட் ரேஞ்சு பாருங்கள். நவம்பர் 1 ஜனவரி வரைக்கும் பாருங்கள். 24,030 பைசா, 24,000 + 30 பைசா வந்துருக்கு ரயில்வே ஸ்டேண்டு. ஸோ இதில் வந்து நம்ம பண்ண ட்ரேடு பல்க் 4,000. சின்ன சின்ன அமௌண்ட்டாக வரும். எப்போனா ஒரு நாள் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி 3ஆவது பேஜ். நான் லாஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காக பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட்டும் ஓகேங்களா. இந்த பல்க் லாஸ்லாம் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு இன்னொரு 30,000 கூட வந்துடலாம். ஸோ வந்து கம்பைண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நவம்பர் 1 ஜனவரி கம்பெனினா பிப்ரவரி 1 பாருங்கள். பிப்ரவரி 1 ஏப்ரல் இன்றைக்கி வைக்கலாம் போட்டுடலாம். -2,000 நான் இந்த பிப்ரவரி மார்ச் 3 மாதத்தில் 2,000 லாஸ் பண்ணியிருக்கேன். அந்த 3 மாதத்தில் 20,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதாங்க மார்க்கெட்டு. ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போகக்கூடாது, மார்க்கெட்லேயும் இருக்கணும். ஆனால் சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரையல் பார்த்து ப்ராஃபிட் எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கற்றுட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷம் இதை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இல்லை 6 மாதம் பண்ணாலே போதும். ஆனால் ஒரு வருஷம் பண்ணிங்கன்னா புதுசாக வரவங்க ஓரளவுக்கு ப்ராஃபிட் நம்ம வந்துடலாம். ஸோ வந்து மொத்தமாக பார்த்துடலாங்களா. நவம்பர் 1 ஏப்ரல் 19 இருக்கும். இதுதான் பிரச்சனை, இந்த எரர் காட்டுறதுலையும். நவம்பர் 1 அதுதாங்க 21,098 பைசா, அதாவது 21,000 அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள். இதுதான் என்னுடைய மொத்த ப்ராஃபிட். வந்து லாஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரியில் மட்டும்தான் லாஸ் அதிகமாக பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஒரு ட்ரையல் பார்த்தேன், உங்களுக்கே தெரியும். மிட் கேப் நிஃப்டியில் அந்த பிப்ரவரி மாதம் மட்டும் பாருங்கள் 4,000 தான். பல்க் லாஸ் ஒன்று இருக்கும் 5,000 ஒரு 6,000. நான் ஒன்று அந்த ப்ராஃபிட் எடுத்து கண்டு வச்சு மார்ச்சில் பாருங்கள்